ஆனால் அந்த அன்னதானத்தை செய்யக்கூடிய ஒரு தலை சிறந்த ஒரு சமையல் அறிஞர் யார் என்று பார்த்தால் சிவன் என்ற பெயரை பெற்றிருக்கக்கூடிய அன்னதான சிவன் என்ற பெயரையே பெற்றிருக்கக்கூடியவர் அவர். அவருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படுகிறார். அவர் நினைக்கின்றார் லட்சக்கணக்கான மக்கள் வந்து சேரக்கூடிய இடம் எது அப்படின்னு சொன்னா அந்த மகாமகம். அந்த இடத்துல என்னுடைய அந்த செயலை நான் அந்த இறைவனுடைய பொற்பாதத்திலே நான் பணிய வைக்கின்றேன். இறைவா, இந்த காரியம் நன்றாக நிறைவேறுவதற்கு நீங்கள் தான் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அந்த பிரார்த்தனையை செய்துவிட்டு தன்னுடைய செயலை அவர் தொடங்கினார். தொடங்கிய அந்த காலகட்டத்தில் இருந்து அந்த விழா நிறைவு செய்யக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கு எந்த தங்கு தடையும் இல்லாமல் உணவு பரிமாறப்பட்டிருக்கிறது. காஞ்சி பெரியவாள் அவர்களே அவரை அழைத்து, அற்புதமான காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், உங்களால் எப்படி சாத்தியப்பட்டது என்று அவரிடத்தில் கேட்கிற பொழுது அன்னதான சிவன் அதற்கு பதிலளித்திருக்கிறார். சுவாமி, உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, என்னுடைய செயலை நான் இறைவனுடைய பொற்பாதத்திலே கொடுத்து விட்டேன். நான் எங்கே செய்தேன்? அதை செய்தவர் அந்த முருகப்பெருமான் செய்தார், அந்த இறைவன் செய்தார். எதனால் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அந்த அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது என்று சொல்வார். ஆக எந்த விதமான ஒரு பிரச்சனை வந்தாலும் நாம் இறைவனுடைய பொற்பாதங்களிலே அந்த பிரச்சனைகளை நாம் வைத்து விட்டால் நமக்கு எந்த விதமான குறைபாடும் வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது. இதை நினைத்து பார்க்கிற பொழுதுதான் எனக்கு மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு சிறிய நிகழ்ச்சியும் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. பாஞ்சாலி அந்த அரசவையிலே துகில் உரியப்படுகிறாள் துச்சாதனனால். துச்சாதனால் துயில் உயிரப்படுகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தன்னுடைய சீலையை தான் கையிலே பற்றி கொண்டு அவன் இழுக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருந்தார் பாஞ்சாலி. ஆனா ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டின பின்னால் தன்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை. அந்த நிலையில் தன்னுடைய 2 கரங்களையும் தலைமேல் குவித்து கோவிந்தா என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று என்று கதறுகிற பொழுது அந்த இடத்தில் ஸ்ரீமன் நாராயணனுடைய அருளால் அந்த சீலையானது வளர்ந்து கொண்டே சென்றது. அவரால் அந்த செயலுக்கு ஒரு முடிவு என்பது ஏற்படவில்லை. எப்பொழுதெல்லாம் நம்மால் இயலவில்லை என்ற ஒரு நிலை வருகிறதோ அப்பொழுது இறைவனுடைய பொற்பாதங்களிலே நாம் சரணாகதி அடைந்து விட்டால் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்பதை நமக்கு மகாபாரதம் உணர்த்துகிறது. நாம் எல்லாம் சில நேரங்களிலே நம்மால் முடிந்த வரைக்கும் பார்க்கலாம் என்றுதான் செய்வோம் பல காரியங்களை. ஆனால் தொடக்கத்திலேயே என் இறைவனே, என்னால் இது சாத்தியமில்லை, நான் அதை உன்னுடைய பொற்பாதங்களிலே வைக்கின்றேன் என்று இறைவனிடத்திலே நாம் சரணாகதி அடைந்து விட்டால் நிச்சயமாக நமக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும், அதற்குரிய விடை கிடைக்கும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி காட்டிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதை செய்வது எது என்று பார்த்தால் அந்த பக்தி தான் அதை செய்கிறது. எனவே பக்தி இல்லை என்றால் நாம் எந்த வகையிலும் இறைவனுடைய அருளை பெற முடியாது. இன்னொரு நிகழ்வை நான் சொல்லுகின்றேன். 1317ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே மாலிகாப்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் படையெடுத்து வந்துகிறார். வந்தவர் என்ன செய்தார் என்றால், தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இடங்கள் மட்டுமல்ல பல ஊர்களிலே இருக்கக்கூடிய கோயில்களை எல்லாம் அழித்துக் கொண்டு வந்தார். ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு வருகிற பொழுது இந்த கோயில் கதவு சாத்தப்படுகிறது. காரணம் என்னவென்றால், உள்ளே ஒரு நாதஸ்வர வித்வான் ஒருவர், லட்சையா என்று சொல்லக்கூடிய நாதஸ்வர வித்வான் அவர்கள் உள்ளே தாழ்பாடிட்டுக் கொண்டு இறைவனாகிய சிவபெருமானை நினைந்து என்ன செய்கின்றார் என்றால், தன்னுடைய கலையாகிய நாதஸ்வர கலையை மீட்டி அந்த இடத்திலே கல்யாணி ராகத்தில் இறைவனை பாடி பரவசம் அடைந்து கொண்டிருக்கிறார். இப்போ கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே மாலிகாப்பூர் வருகின்றார். அவர் இடத்திலே வந்து கேட்கின்றார், நீ இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய பாடலை இந்த கல்லெல்லாம் கேட்குமா என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் பாடுவது கல் யானி என்று சொல்லக்கூடிய ராகம். இந்த ராகத்திற்கு கல்லும் கூட அசையும் என்று அவ்வளவு உறுதியாக இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையிலே அவர் சொன்னார். சொன்னதோடு மட்டுமல்லாமல் அந்த இடத்தில் அவருடைய நாதஸ்வர இசையை கேட்டு கல் யானை, பெரிய அளவிலே இருக்கக்கூடிய யானை அந்த இடத்திலே தன்னுடைய காதை அசைத்ததாம். இதை யார் பார்த்தார்கள் என்றால், மாலிகாப்பூர் என்று சொல்லக்கூடிய படையெடுத்து வந்த அந்த மன்னன் பார்த்துவிட்டு, இதற்கு மேல் நான் எந்த கோயிலையும் இடிக்கப் போவதில்லை என்று அந்த இடத்திலே இருந்து விடைபெற்றுக் கொண்டு சென்றார் என்றால், ஒரு தனிப்பட்ட நாதஸ்வர வித்வான் இடத்திலே இருந்த ஒரு பக்தி என்பது தமிழ்நாட்டினுடைய கோயில்களையே காப்பாற்றி இருக்கிறது என்றால்
நம்மை உயர்த்துவதற்கு பக்தி என்பது துணையே இல்லாமலா போய்விடும்? நடுவர் அவர்களே, நான் கடைசியாக இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது, இருந்தாலும் கூட நேரத்தினுடைய அருமை கருதி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி காட்டிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த காலத்திலே சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டு வந்த காலம், சோழருடைய ஆட்சி காலம் தமிழகத்தினுடைய பொற்காலம் என்று சொல்வார்கள். காரணம் என்னவென்றால் எல்லா கோயில்களும் சோழருடைய ஆட்சி காலத்தில் தான் உருவாக்கப்படுகிறது. சோழர்களுடைய துணைவிமார்கள், அதாவது மனைவிமார்கள், அந்த கோயில்களுக்கு செம்பிலால் ஆன அந்த தெய்வ உருவச் சிலையை உருவாக்கி கொடுப்பதுதான் தங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று கூட கருதி இருந்தார்கள். காரணம் என்னவென்றால் எல்லா இடத்திலும் அத்தனை செப்பு திருமேனிகளை உருவாக்கி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதிலே ஒரு சோழ அரசி கமலாவதி என்பது அந்த அம்மையாருடைய பெயர். அந்த அம்மையார் பிரசவம் உற்றிருக்கிறாள். முதல் குழந்தை பெறக்கூடிய சமயம். பிரசவம் உற்ற அந்த சமயத்திலே மன்னனுடைய அந்த சபையிலே நிறைய ஆரூடம் பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆரூடம் என்றால் ஜோதிடம். இந்த ஜோதிடம் பார்ப்பவர்கள் எல்லாம் இருந்து ஜோதிடத்தை கணிக்கிறார்கள். அந்த குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் 1.5 நாழிகை, அதாவது 1.5 மணி நேரம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், 1.5 மணி நேரம் காலதாமதமாக பிறந்தால் அந்த குழந்தை மிகப்பெரிய ஒரு சிவபக்தனாக மாறும். தமிழகத்திலே நிறைய கோயில்களை கட்டுவார்கள். தமிழகத்திலே ஆன்மீகம் செழிப்படையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால் 1.5 மணி நேரம் கால தாமதத்திற்கு பிறகு அந்த குழந்தை பிறந்தால் நல்லது என்று அவர்கள் கணிக்கிறார்கள். இது நடக்கக்கூடிய காரியமா? பிரசவ வேதனை வந்திருக்கிறது. அடுத்த 5 நிமிடத்திலேயோ 10 நிமிடத்திலேயோ குழந்தை பிரசவிக்கக்கூடிய நேரம். இந்த சூழ்நிலையில இந்த விஷயமானது அந்த கமலாவதி என்று சொல்லக்கூடிய அரசுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அந்த தாய் நினைத்தாள், நாம் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை இந்த நாட்டினுடைய ஆன்மீகத்தை வளர்ப்பதற்குரிய குழந்தையாக பிறக்கும் என்றால் நிச்சயமாக 1.5 மணி நேரம் கால தாமதம் செய்தாவது நான் குழந்தையை பெறுவேன் என்று உறுதியாக இருந்தார். என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய பணிப்பெண்களை கூப்பிட்டார். தன்னுடைய கால்களை எல்லாம் 2 கால்களையும் சேர்த்து கட்டும்படியாக செய்தார். கட்டுப்படியாக செய்துவிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார், என்னை அந்த உத்தரத்திலிருந்து தொங்க விடுங்கள் என்று சொன்னாராம். யாராவது எந்த பணிப்பெண்ணாவது பிரசவ சமயத்திலே இந்த காரியத்தை செய்ய துணிவார்களா என்றால் யாரும் முன்வரவில்லை. அப்பொழுது அந்த தாய் சொன்னாள், இந்த நாட்டிற்கு ஆன்மீகத்தை செழிப்படைய செய்வதற்கு ஒரு குழந்தையை நான் பெற இருக்கின்றேன். நீங்கள் என்னுடைய கட்டளை, இது ஒரு அரசினுடைய கட்டளை, அந்த கட்டளையை நீங்கள் நிச்சயமாக ஏற்க வேண்டும் என்று அவர்களை பணித்து தன்னை தலைக்கீழாக அந்த உத்தரத்திலிருந்து கட்டிவிட்டு தொங்க விட்டார்களாம். 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம். நாம் 5 நிமிஷம் தொங்க விட்டாலே நம்முடைய தலைக்கு ரத்தம் எல்லாம் வந்து சேர்ந்துவிடும், கண்கள் பிதுங்கும். ஆனால் 1.5 மணி நேரம் ஒரு நாட்டிலே ஆன்மீகம் செழிக்க வேண்டும் என்பதற்காகவே உத்தரத்திலிருந்து தொங்கவிடப்பட்ட அந்த தாயானவள் 1.5 மணி நேரம் கழிந்த பின்னாடி இறக்கிவிடப்பட்டாள். ஒரு அழகான ஒரு குழந்தையை பெற்றாள். பெற்ற குழந்தையை தாயினுடைய அருகிலே காட்டுகிறார்கள். கண்கள் சிவந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தை அது. ஏனென்றால் 1.5 மணி நேரம் தொங்கி இருக்கக்கூடிய அந்த குழந்தை கண்கள் சிவந்திருக்கிறது. அந்த அம்மா அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாள், எங்கோ செங்கண்ணான். செங்கண்ணான் என்பது அந்த மன்னனுடைய பெயர். கோன்னா அரசன். என்னுடைய அரசன் செங்கண்ணானே என்று அந்த குழந்தையை அழைத்து விட்டு அந்த தாயினுடைய உயிர் பிரிந்து விடுகிறது. நினைத்து பாருங்கள் பெரியவர்களே, ஒரு நாட்டிலே ஆன்மீகம் தழைக்க வேண்டும், பக்தி செழிக்க வேண்டும் என்பதற்காக, குழந்தை அற்புதமான குழந்தையாக உருவாக வேண்டும் என்பதற்காக இப்பொழுது ஒரு தாய் தன்னுடைய உயிரையே கொடுத்து ஒரு ஆன்மீகத்தை இந்த நாட்டிலே தழைக்க செய்திருக்கிறார் என்றால், பக்தி என்பது ஒரு தனி மனிதனுடைய வாழ்வில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திலும் கூட பக்தி தான் முன்னிருக்கிறது. எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் பக்தி தான் நமக்கு துணையாக இருக்கும். நான் தொண்டு வேண்டாம் என்று சொல்லவில்லை, தொண்டு வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய தொண்டை இறைவனுடைய பிரபாதத்திலே வைத்து அது பக்தியுடன் செய்யுங்கள். பக்தியுடன் செய்தால்தான் தொண்டு சிறக்கும், இல்லை என்றால் தொண்டும் சிறக்காது என்று சொல்லி இது அற்புதமான வாய்ப்பை கொடுத்த அண்ணாமலை கிருஷ்ணானந்த சுவாமிஜி அவருடைய பொற்பாதங்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பேச்சை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, தம்பி துறையவர்கள் தங்களுடைய அருமையான வீட்டிலே வருகின்ற பொழுது அதற்கு நான் ஒரு வழிமுறை சொல்லுகிறேன். தப்பிக்க வேண்டும் என்றால் இறைவனிடம் சரணடைவதை விட
மனைவியிடம் சரணடைந்து விடுங்கள், எல்லாம் சரியாகிவிடும். அருமையான கருத்துக்கள் சொன்னார். செங்கட் சோழன் என்ற கருத்து சொன்னார். சோழ மன்னனை பற்றி அவர் தன்னுடைய வாழ்நாளிலே காவேரி கரையில வடகரையில 72 கோயில்களை சிவன் கோயிலை கட்டியிருக்கிறார். அந்த அற்புதமான செய்தியை அவர் சொன்னார். அதிலும் அந்த கோயில்கள் எல்லாம் யானை ஏற முடியாத மாட கோயில்கள் என்று சொல்லக்கூடிய யானைகள் ஏற முடியாத அந்த மாட கோயில்கள் 72 கட்டிய பெருமை அந்த செங்கட் சோழனை உடையது. பாரதத்தை தொட்டார், சங்க காலத்தை சோழ மன்னர்களை தொட்டார், பிறகு பிற்கால முகலாயர்களை பற்றி சொன்னார். அருமையான கருத்தை நாம் தந்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டு அவரை விடமாட்டேன் என்று உறுதியோடு இருக்கின்ற மனோகரன் அவர்களை துறைக்கு தகுந்த பதில் அளித்தால் நான் சந்தோஷப்படுவேன் என்று சொல்லி அவரை தொண்டு நெறியை சிறந்த நெறி என்று பேசுமாறு அழைக்கிறேன். வணக்கத்திற்குரிய அண்ணாமலை திருக்கோயில் சுவாமிஜி அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, நடுவர் அவர்களே, பட்டிமன்ற பேச்சாளர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாடி வரராஜி பேசும்போது பக்தி நெறி பக்தி நெறி பக்தி நெறின்னு பேசினார் இல்லையா? பக்தின்னா என்னன்னு சொன்னாரா? சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க நிறைய பேருக்கு தைப்பூசம் எதுக்கு கொண்டாடுறோம்னே தெரியாது. நமக்கு நம்ம நடுவர் ரொம்ப அழகா சொன்னார் எந்த காரணத்துக்காக தைப்பூசம் கொண்டாடப்படுகிறதுன்னு. தைப்பூசம் எதுக்கு கொண்டாடுறாங்க அவர் சொல்ற வரைக்கும் நமக்கு தெரியாது. இதே மாதிரிதான் பக்தி எதுன்னு தெரியல. பாவம் வீட்டுல பெரிய பிரச்சனை போல் இருக்குது. பிரச்சனை வரும்போதெல்லாம் கோயிலுக்கு வந்து வரோம். அப்படியே இவங்க எல்லாம் சீரியல் பார்த்துட்டு உட்காந்து இருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை. கோயிலுக்கு வந்துட வேண்டியதான பிரச்சனை வருதா? சீரியல்ல போய் உட்காந்து பார்த்துடுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பக்தியை நாம் புரிந்து கொள்ளாமலேயே பக்தியில் இருக்கிறோம் இல்லையா? வரராஜ் இப்படித்தான் பேசிக்கிட்டே இருப்பாரு. இவர் ஒரு நாள் வீட்டுக்கு போய் இவர் தூக்கத்துல பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அம்மா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. டாக்டர், இவர் தூக்கத்துல எல்லாம் பேசுறாரு, மீட்டிங்ல பேசிட்டு வந்தா பரவாயில்ல, தூக்கத்துல பேசுறாரு அப்படின்னா டாக்டர் சொன்னாரு ஒன்னும் பயப்படாதீங்கம்மா, அதெல்லாம் சரியா போயிடும்னு. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, ஆளுகளை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்க சொல்றாரு, நான் எங்க போறதுங்க. நடுவர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார், சில காரணங்களா சொன்னாரு. நம்ம கோயிலுக்குள்ள போற சாதாரண தண்ணீர் தீர்த்தமாக வருகிறது, அந்த சாம்பல் திருநீராக வருகிறது, சாதம் பிரசாதமாக வருகிறது. விரதம் டூர் போனா அது விரதம், பட்டினி கிடந்தா அது விரதமா மாறுது, டூர் போனா யாத்திரையா மாறுதுனாரு. எனக்கு என்ன சந்தேகம்னா உள்ள போற மனுஷன் மட்டும் மாறாமையே வர்றான்னு என்ன காரணம்? எந்த மாற்றமும் இல்லாம மனுஷன் வந்துட்டு இருக்கான்னா அவன் பக்தியோட போறான்னா பக்தின்னு என்னன்னா தெரியாம போயிட்டு தான் அர்த்தம். உள்ள போறவன் வெளியே வரும்போது மாற்றத்தோட வரணும். அவன் வரலைன்னா அந்த பக்தியாது. அதனாலதான் நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா உனக்கு பக்தியை பத்தி எல்லாம் தெரியாது, அதனால நீ சேவை செய், நீ இறைவனை அடையலாம்னு சொன்னாங்க. சேவையின் மூலமாக நீ இறைவனை அடையலாம். ஏன்னா உனக்கு பக்தின்னு என்னன்னு புரியலையே இல்லையா? இப்ப நம்ம எல்லாருமே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அவரு சொன்னார் ரொம்ப அழகா, ஏதோ ஒரு கோரிக்கைக்காக வந்திருக்கோம். ஏதோ ஒரு கஷ்டத்தை கடவுள்கிட்ட போய் சொன்னா தீர்த்து வைப்பாருன்னு வந்திருக்கோம். இப்படி ஒரு பிசினஸ் நமக்குள்ள நடக்குது. நீ தீர்த்து வச்சீங்கன்னா நான் 101 தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு ஒரு பிசினஸ்க்காக நம்ம வந்திருக்கிறோம். ஒருத்தர் நல்லா பூஜை பண்றவரு 1 மணி நேரம் பூஜை போடுவாரு, நல்ல பக்தர். அவர் எனக்கு நல்ல கல்வியை கூட இறைவானாரு, நல்லா படிச்சாரு, எனக்கு நல்ல ஒரு வேலை கூட இறைவானாரு, சாமி கொடுத்தாரு. சாமி கேட்டதெல்லாம் கொடுப்பாரு இல்லையா? ஒரு நல்ல வேலை கிடைச்சது. நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல மனைவியா கொடுங்க, எனக்கு ஒரு அழகான மனைவி கிடைச்சாங்க. அழகான மனைவி கிடைச்சது, எனக்கு ஒரு அழகான குழந்தை வேணும்னாரு, குழந்தை கொடுத்தாங்க சாமி. என் பையன் நல்லா படிக்கணும்னாரு, அவனும் நல்லா படிச்சா. அவன் நல்லா சம்பளத்துக்கு போகணும்னாரு, அவனும் சம்பளத்துக்கு போனான். அவனுக்கு ஒரு நல்ல மனைவி வரணும்னாரு, மனைவி வந்தான். எனக்கு ஒரு பேரன் பிறக்கணும்னாரு, ஒரு பேரன் பிறந்தா. இதுக்கு பேரு பக்தியா? இதான் கேள்வி. இதுக்கு பேரு பக்தியா இல்லையா?
இதுதான் பிரச்சனையே. அதனாலதான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உனக்கு முடிந்த தொண்டை செய், அந்த தொண்டின் மூலமாக இறைவனை நீ அடையலாம் அப்படின்னாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் புட்டபர்த்தி சத்ய சாய்பாபா என்ன சொல்றாருன்னா, நீ புட்டபர்த்திக்கெல்லாம் வந்து சர்வீஸ் எல்லாம் பண்ணாத, உங்க ஊர்லயே சர்வீஸ் பண்ணு, நாங்க வரேன். பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க சொல்ற பக்தியை நீங்க பண்ணினீங்கன்னா நம்ம கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருவோம். ஆனால் சேவை செய்பவர்களிடம் ஆண்டவனே வருவார் என்பதுதான் உண்மை. அதுதான் வரலாறு, அதுதான் வரலாறு. ஆக சேவைதான் ஒண்ணு வேணாம். இங்க இருந்து பார்த்துட்டு அந்த போர்டை பார்த்துக்கிட்டு இவரு பக்தியில தான் கடவுள்கிட்ட போலாங்கிறாரு. அப்புறம் எதுக்கு அதை கட்டி வச்சிருக்காங்க? அன்னதான மண்டபம் எதுக்கு கட்டி வச்சிருக்காங்க? அதுதான் சேவை, அதுதான் சேவை என்கின்ற பொழுது அந்த சேவையின் மூலமாக ஆண்டவனை நமக்குள்ள நம்ம அழைக்கலாம் அப்படின்னு. அது பல இடங்கள்ல பல மாதிரியான இருக்கு. நீங்க இந்த சென்னையில புயல் வெள்ளம் வந்தது பாருங்க, ஒரு 2015 அந்த நேரத்தில் புயல் வெள்ளம் வந்துச்சு, சாப்பாடு கிடைக்கல. இந்த மாடி வீட்டில் இருக்கிற பசங்க எல்லாம் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உட்காந்து சாப்பாடு பசியில அவன் குடிக்கிறான். அந்த நேரம் இந்த சென்னைக்கு போனவங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த வீரான குழாய் ஒன்று இருக்கும், அந்த குழாய்க்குள்ள குடிசையை கட்டிட்டு இருப்பாங்க, அந்த பசங்களாம் இருப்பாங்க, 7 பசங்க. அதுல ஒரு 3 பசங்க ஹெலிகாப்டர்ல போற சாப்பாடு எடுத்துக்கிட்டு நீந்தி போய் அந்த முதல் மாடியில் இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க எல்லாம் அந்த நிருபர் ஒருத்தர் கேட்டாரு, எப்ப நீ சாப்பிடாம அவனுக்கு ஏன் கொண்டு போய் கொடுத்த அப்படிங்கும் போது ஒரு பையன் சொன்னா பாருங்க, ரொம்ப அழகா சொன்னா, அவங்க எல்லாம் பணக்கார பசங்க, பசி தாங்க மாட்டாங்க, நாங்க பசியை தாங்குவோம், அதனால நான் பின்னாடி சாப்பிட்டுக்கிறேன், அதான் அவனுக்கு முதல்ல சொன்னேன். இதுதான் தொண்டு. இந்த மனத்தை இந்த தொண்டானது இருக்கிறதா அப்படின்னா இன்னைக்கு இருக்கிறது. பல இடங்கள்ல இந்த தொண்டுகள் நடந்து வர்றதுனாலதான் இன்னைக்கு பக்தியும் இருக்கு. பக்திங்கிற பேர்ல தொண்டு நடந்துட்டே இருக்குது. இன்னைக்கு ராமகிருஷ்ண மடம் உலகம் முழுவதும் கிளை பரப்பி இருக்கிறது. என்ன செய்யறாங்க? கல்வி தொண்டாற்றுறாங்க, மருத்துவ தொண்டாற்றுறாங்க, எத்தனை அநாதை ஆசிரமங்கள் நடத்துறாங்க. இதெல்லாம் தொண்டு தான். அங்க பக்தி இல்லைன்னு நாங்க சொல்லவே இல்லை. அங்க பஜனை நடக்குது, பக்தி நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆனால் எது பேசப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான். காந்தியடிகள் ரொம்ப அழகா சொல்லுவாரு, 7 சமூக பாவங்கள் அப்படின்னு சொல்லும் போது, பண்பற்ற கல்வி, அறப்பற்ற வணிகம், மனிதநேயமற்ற அறிவியல், உழைப்பற்ற செல்வம், உழைக்காமல் வர்ற செல்வம் பாவம்னாரு, கொள்கை இல்லாத அரசியல் பாவம்னாரு, மனசாட்சி இல்லாத மகிழ்ச்சி, மகிழ்ச்சி வரும் ஆனால் மனசாட்சி இல்லாத மகிழ்ச்சி பாவம்னு சொன்னாரு. கடைசியா 7வது சொன்னாரு, தியாகமற்ற வழிபாடு பாவம். தியாகம் வேணும். ஒரு மனிதனுக்கு பக்தியோடு தியாகம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஒடிசாவில் குண்டுவரசின்னு ஒரு சின்ன ஊர். ஒடிசாவில் ரொம்ப வெயில் அதிகம், அங்க வந்து மழை அதிகமா பெய்யறது இல்ல, வறட்சி அதிகம். அந்த குண்டுபரசிங்கிற ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார், துர்வல நாயக்கன்னு பேர், அவருக்கு பேரு. அவர் என்ன சொன்னாரு, நம்ம இங்க ஒரு குளம் வெட்டி வைப்போம், குளம் வெட்டினோம்னா அந்த குளத்துல மழை பெய்யும் போது தண்ணி ரொம்பும், அதை வச்சு நம்ம விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாம் கூப்பிட்டார். யாரும் வரல, இல்ல அவங்க பாட்டு போயிட்டான். இவர் யோசிச்சு பார்த்தாரு, வேற வழியே இல்லாம இவரே ஒரு மண்வெட்டி எடுத்துட்டு போய் குளம் வெட்ட ஆரம்பிச்சார். 1980 ஆரம்பிச்சு 2002 வரைக்கும் குளம் வெட்டுறாரு. எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 20 வருஷம் குளம் வெட்டிக்கிட்டே இருக்காரு. பெரிய குளமா வெட்டிட்டாரு. இப்ப மழை பெய்யுது, அந்த குளம் ரொம்பது, அங்க இருக்கிறவங்க எல்லாம் விவசாயம் பண்றாங்க. இதுதான் தொண்டு, இதுதான் சமுதாயத்திற்கு காட்ட வேண்டிய தொண்டு. இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அந்த துர்வல நாயக்கர் என்பவருக்கு 2 கண்ணும் பார்வை இல்லாதவர். எப்படிப்பட்டவர் பாருங்க, 2 கண்ணும் தெரியாத ஒரு ஆளு ஒரு ஊருக்காக குளம் வெட்டி வைக்கிறாரு, அந்த ஊரை வாழ வைக்கிறார். இதுதான் தொண்டு. ஆக அது எங்கேயோ கோயில போய் உட்கார்ந்து பஜனை பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கலாம், அப்படி இல்லை, அதை தொண்டு ஆற்றுவதற்காக இருந்தார். ஆக நண்பர்களே, இவங்கெல்லாம் தமிழ் ஆசிரியர்கள் தான். நீங்க நம்ம திருத்தொண்டர் புராணம் எல்லாம் பார்த்திருப்பீங்க. நீங்க சேக்கிழார் எழுதின பெரிய புராணம் என்பது
தொண்டர்களுடைய வரலாற்றை சொல்கின்றது தான். அதனுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிறது தான். அதுல தொண்டு செய்தவர்கள் தான் சேக்கிழார் அதுல நூலில் எழுதி வச்சிருக்காரு. அடுத்ததாக நான் கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். மகாபாரதத்துல 17வது நாள் போர் நடக்குது. 17வது நாள் போர் நடக்குது. அர்ஜுனனுடைய அம்புகள் பறக்கின்றன. எதிரிலே கர்ணன் அந்த அம்புகளை தாங்கிக் கொண்டு உடல் முழுவதும் அம்புகள் தேய்த்திருக்கின்றன. ரத்த வெள்ளத்திலே படுத்து கிடக்கிறார். ஆனால் உயிர் போகல. கிருஷ்ண பரமாத்மா பாக்குறாரு, இவனுக்கு உயிர் போகவே இல்லையே, இவன் செத்தா தானே இந்த போரே முடியும், உயிர் போகலையேன்னு பாக்குறாரு. அவனுக்கு உயிர் போகாது. ஏன்னா அவன் அவ்வளவு தானம் செய்து அவ்வளவு புண்ணியத்தை சேர்த்து வைத்திருக்கிறான். அந்த புண்ணியம் எல்லாம் அழியிற வரைக்கும் அவன் இறக்க மாட்டான்னு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரிஞ்சது. அப்போ ஒரு அந்தணராக வேதியராக வேடம் அணிந்து கொண்டு அவன்கிட்ட போறாரு. போய் அவனை யாசகம் கேட்கிறார். அப்போ கர்ணன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், நான் இருக்கிற நிலைமையில உனக்கு என்ன தர முடியுமோ அதை கேளு, நான் தரேன் அப்படிங்கிறான். எங்க இருக்கிறான்? போர்க்களத்துல சாக கிடக்கிறான். நீ என்ன நினைக்கிறியோ சொல், கேளு, நான் தரேன் அப்படிங்கிறான். அப்போ கிருஷ்ண பரமாத்மா, நீ செஞ்ச அத்தனை புண்ணியத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னா, அவ்வளவு நினைச்சா எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. சும்மா கொடுக்க முடியாது. கங்கா நீரை வச்சு தர்ப்பணம் பண்ணணும். அங்க கங்கா தண்ணி கிடைக்கல. உடனே அந்த அம்பை எடுக்கிறார். அதிலிருந்து ரத்தம் பீறிட்டு வருகிறது. அந்த ரத்தத்தை கொடுத்து அந்த தர்ப்பணம் செய்கிறார். அவருக்கு அவருடைய புண்ணியத்தை எல்லாம் கொடுக்கிறார். அப்போ அவனை கட்டி அணைத்து விட்டு கிருஷ்ணர் சொல்றாரு, கட்டி அணைச்ச உடனே அவனுடைய ரத்தம் பட்ட உடனே கிருஷ்ணருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது. ஏதாவது கொடுக்கணும்னு தோணும் போது அவன் கை மேலே இருக்கிறது, கிருஷ்ணனுடைய கை கீழே இருக்கிறது. கொடுத்து கொடுத்த அந்த கண்ணனுடைய கை மேலே இருக்கிறது, ஒரு மனிதனுடைய கை, ஆண்டவனுடைய கை கீழே இருக்கிறது. அப்பதான் சொல்றாரு, அப்ப கர்ணன் சொல்றான், நான் 7 பிறவி எடுத்தாலும் அடுத்தவர்களுக்கு உதவுகின்ற இதயத்தை மட்டும் கொடுத்து விடு கண்ணா என்று சொல்கிறான். இதுதான் அவனுடைய உச்சகட்டம். அப்படி சொன்ன உடனே கிருஷ்ணர் அவருக்கு விஸ்வரூப தரிசனம் அளித்து அவருக்கு ஆசீர்வதித்தார் என்று நம்ம மகாபாரதத்துல பார்க்கிறோம். ஆக இறைவனை அடைவதற்கான பல வழிகள் இருக்கின்றன என்றாலும் சொல்ல, இன்றைக்கு கலியுகத்திலே நாம் பக்தி என்ற பேரிலே ஒரு போலி பக்தியிலே போய் கொண்டிருக்கிறோம். நாம் செய்வதெல்லாம் பக்தி அல்ல, நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆண்டவங்கிட்ட. அதனால தொண்டு செய்வதன் மூலமாகத்தான் நாம் இறைவனை அடைய முடியும் என்று சொல்லி ஒரு நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் கேட்டு எழுந்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசினார் மனோகரன். பக்தி செய்தால் நாம் ஆண்டவனை அடையலாம், தொண்டு செய்தால் ஆண்டவன் நம்மிடம் வந்து விடுவார் என்ற ஒரு அருமையான கருத்தினை சொன்னார். இரண்டாவதாக, ஒரிசாவிலே ஒரு மனிதர் பார்வை இல்லாமல் 22 ஆண்டுகளாக ஒரு குளத்தை வெட்டினார் என்று சொன்னார். அதே போல பெரிய புராணத்திலே தண்டி அடிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு அடியார் பார்வை இழந்தவர், குளம் அமைத்து தொண்டு செய்தவர். அருமையான கருத்துக்களை சொன்னார். பேச இன்னும் 4 பேர் இருக்கிறார்கள். நேரம் சற்று போதாத காரணத்தினால் சுருக்கமாக நான் ஒரு முறை ஒரு அடையாளம் கொடுத்த உடனே அது நிப்பாட்டுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நேரமாகிவிட்டது, அன்னதானம் வழங்கக்கூடிய நேரமாகிவிட்டது. ஆக அதை பொறுத்து கொண்டு சுருக்கமாக பேசுமாறு தம்பி நந்தகுமார் அவர்களை அழைக்கிறேன். பக்த கோடிகள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். சரியாக 12:45 மணிக்கு அன்ன பிரசாதம் வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் அன்ன பிரசாதம் அருந்திவிட்டுதான் செல்ல வேண்டும் என்று கோயில் கமிட்டி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகவே. எல்லாம் அல்ல பாரத தண்டாயுதபாணியுடைய பாதத்தை பணிந்து கொண்டு
கிருஷ்ணானந்தாஜி பொற்பாதத்தை வழங்கி மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கூட்டத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் பெரியவர்களுக்கெல்லாம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய பட்டிமன்ற தலைப்பு இறைவனுடைய அருளை பெற தொண்டு மார்க்கமே பக்தி மார்க்கமே என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறோம். பக்தி மார்க்கமே என்பது என்னுடைய கருத்து. அழகாக நம்முடைய மனோகர் சொன்னார், அது போலி பக்தின்னு சொன்னார். நாங்கள் உண்மையான பக்தியை மட்டும்தான் பேசுகிறோம், போலி பக்தி பற்றி பேசவில்லை. உண்மையான பக்தி உடையவர்கள் தான். உண்மையான பக்தி என்பது என்னென்றால் இறைவன் மீது பரிபூர்ணமான செலுத்துகிற அன்பு மார்க்கம். அந்த அன்புக்கு அடிப்படையாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே என்று பாடுகிறார்கள். பெரிய ஒரு மலை இருந்தாலும் கூட ஒருவருடைய பரிபூர்ணமான உள்ளார்ந்த அன்புக்கு அவர் கட்டுப்பட்டு விடுகிறார். அன்பர்களே, வெள்ளைக்காரர்கள் ஆட்சி காலம் திருநெல்வேலி மாவட்டத்தில், இப்பொழுது திருச்செந்தூர் கோவில், அப்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறது, இப்ப தூத்துக்குடி, அப்ப திருநெல்வேலி மாவட்டம். அப்பொழுது அங்கு ஒரு ஆட்சி செய்து கொண்டு ஒரு கலெக்டர் வெள்ளைக்காரர் ராபர்ட் ஹவுங்கர் அப்படின்னு அவர் பேரு. அவர் அந்த கோவிலுக்கு விஜயம் செய்கிறார். அப்போது சூரசம்மார விழா. அந்த கலெக்டருடைய வேலை என்ன சொன்னா, மக்களை எல்லாம் ஒழுங்காக பார்க்கிறது. பெரிய கூட்டம் நடக்குது, உங்களுக்கு தெரியும். கடல் அலையில் போல் கூடுகின்ற கூட்டம் நம்முடைய திருச்செந்தூர் கோவில் நடக்கும். அந்த மக்களுக்கு ஏதாவது தீங்கு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக கலெக்டர் அவர்கள் விஜயம் செய்து அந்த ஏற்பாடு விடுகின்றார். அப்பொழுது அந்த கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பொழுது உங்களுக்கு தெரியும், மூலவர் விக்கிரகம் கல்லாலானது உற்சவ மூர்த்தின்னு இருக்கும். உற்சவ மூர்த்திங்கிறது நம்ம தேர்ல வைத்து நாம வீதியில எல்லாம் கொண்டு வர மூர்த்தி பேர் உற்சவ மூர்த்தி. அங்க திருச்செந்தூர் 4 உற்சவ மூர்த்திகள் உண்டு. ஒன்னு சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் 4 உற்சவ மூர்த்தி இருக்கு. 4 உற்சவ மூர்த்திக்கு 4 மண்டபம் இருக்கு. அந்த சண்முகநாதர் மண்டபத்துல நம்ம எப்ப உற்சவ மூர்த்தி எதனால் செய்யப்பட்டதுன்னு சொன்னா, உலோகத்தால் மெட்டரால் செய்து உலோகத்தால் செய்த விக்கிரகம் மேல வைத்துக் கொண்டு அதுக்கு பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. 2 பக்கம் 2 அடியார்கள் அதுக்கு சாமரம் வீசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்க வருகின்றார் அந்த கலெக்டர். என்ன இந்த சாமரம் வீசுகின்றார் என்று, எதுக்குப்பா ஒரு உலோகத்தாலான ஒரு விக்கிரகத்துக்கு சாமரம் வீச, அதுக்கு என்ன குளிரமா போகுது, அதுக்கு வேர்க்கமா போகுது அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அங்க இருக்கிற அடியார் சொல்றாரு, அது இறைவனுடைய வேர்த்துருங்க, அதனால சாமரம் வீசுறோம். அவருக்கு ஒரே சிரிப்பு. போய் ஒரு உலோகத்தான ஒரு விக்கிரகம் எப்படி வேர்க்கும், வியர்வை எப்படி வருவதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியர்வையை காட்டு பார்க்கலாம். இவர் என்ன பண்ணாரு, அந்த கலெக்டர் முன்னால் ஒரு சேர் போட்டு உட்கார்ந்துடுறாரு. அந்த அடியார்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த விக்கிரகத்தில் இருக்கிற அந்த பூமாலை எல்லாத்தையும் அகற்றி விட்டு வெறும் மேனியா வைத்து சிறிது நேரம் அந்த சாமரம் வீசாமல் இருக்கிறார்கள். சிறிது நேரம் இருந்தவுடனே, ஒரு 5 மணித்துளிகள் இருந்தவுடனே அந்த இறைவனுடைய உடலில் எல்லாம் வியர்வை துளிகள் அனுப்பிவிட்டது. சிறிது நேரத்தில் அது வியர்வை சிறிது நீராக ஓடுகிறது. பயந்து விட்டார் அந்த ஆட்சியாளர். இது என்ன புதுமையா இருக்கு, ஒரு மெட்டல் உலோகத்துல வியர்வை வருகிறதா என்று அவர் ஆச்சரியப்பட்டு அவரே எடுத்து நின்று அவரே கையெழுத்து கும்பிட ஆரம்பித்து விடுகிறார். எதற்காக என்று சொன்னார், சார்ந்தாத அடியார்கள் அவர் மனத்தில் இறைவன் கொண்ட பக்தியின் காரணமாக அந்த போலி விக்கிரகம் என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்த காரணத்தால் அந்த விக்கிரகத்திலும் உயிர் உண்டு, இறைவன் இருக்கிறார் என்று காட்சியை முருகப்பெருமான் அந்த திருச்செந்தூர் கோவிலில் கொடுக்கின்றார். அன்பர்களே, அதே போல ராமகிருஷ்ணரை பார்க்கிறோம். அந்த தட்சிணேஸ்வர காளி கோவிலில் அந்த காளியம்மோடு முன்னால் நின்று கொண்டு தினமும் பிரசாதத்தையும் நெய்வேத்தியம் கொண்டு படைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில், அம்மா எனக்கு ஒரு நாள் வீணாகிவிட்டதே, ஒரு நாள் வீணாகிவிட்டது, ஒரு காட்சி எனக்கு கிடைக்கவில்லையே என்று அழுது புலம்பி ஒரு கட்டத்தில் தன்னையே மாய்த்துக் கொள்வதற்காக அந்த காளி கோவிலுக்கு அந்த பெரிய கட்டி எடுத்த தன்னை அறுக்க போகிற பொழுது காளி தேவி காட்சியை கொடுக்கிறார்.
உயிரோடு இருக்கிற காட்சியை கொடுத்து அந்த கல்லுக்குள் இருக்கிற அந்த அன்னை வெளிப்படுகிறாள். அந்த அன்று முதல் இறைவனுக்கு படைக்கிற காளிக்கு படைக்கிற அந்த பிரசாதத்தை அந்த தேவியை ஏற்றுக்கொள்கிறார் என்ற வரலாற்று உண்மையை நாம் தெரிந்து கொள்கிறோம். அது வெறும் கல் அல்ல. இந்த மூலவாக்கத்தை பாகதொண்டா அப்படி வெறும் கல் என்று நினைக்காதீர்கள். உள்ளார்ந்த அன்போடு நினைத்தால் அந்த இறைவன் நமக்கு காட்சி கொடுக்கிறார். பக்தியோடு நினைக்க வேண்டும், அன்போடு நினைக்க வேண்டும் என்று கூறுகின்றேன். அன்பும் சிவமும் இரண்டன்பார் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்தார். எங்கே போக வேண்டியதில்லை. எப்பொழுது உண்மையான தொண்டு வரும்? உள்ளார்ந்த அன்பு, உள்ளார்ந்த பக்தி இருப்பவர்களிடத்தில் தான். தன்னலம் கருதாத ஒரு தொண்டு வருமையுடைய பக்தி இல்லாதவர்களுக்கு தொண்டு வராது என்னுடைய வாதம். அன்பர்களே, காலமே இல்லாமல் விரைவாக மணி அடித்து விட்டார். நான் ஒரு கருத்தை சொல்லிதான் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். திருப்பனந்தாள் என்ற ஒரு கோவில் தஞ்சாவூரில் இருக்கிறது. திருப்பனந்தாள் என்ற ஒரு கோவில். அந்த கோவில தாடகை பிராட்டியார் ஒரு அம்மையார். தாடகை பிராட்டியார் ஒரு அம்மையார் தினமும் இறைவனுக்கு பூமாலை சாத்தி வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் இது இறைவனுடைய சோதனை. அந்த அம்மாவுடைய ஆடை நழுவி விடுகிறது. இறைவனுக்கு மாலை சாற்ற வேண்டும். ஆடை நவிழ்ந்து விடுகிறது. அந்த நேரத்தில் கையில அந்த ஆடையை இறுகி பிடித்துக் கொண்டு கையில் பூமாலை வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இறைவனே தலைவணிக்கு வருகிறார். தலைவணிக்கு வந்து அந்த இறைவனுக்கு அந்த மாலையை சாத்தி விடுகிறார். அன்று முதல் அந்த இறைவனுடைய காட்சி தலை குறிந்தே இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அங்கு சோழ மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நேரம் அது. என்ன செய்கிறார்? சோழன் யானையை வைத்து அந்த விக்கிரகத்தை நிமிர வைக்க முயற்சி செய்கின்றார். யானை வைத்தியும் அந்த விக்கிரகத்தின் நேர நிமித்த முடியவில்லை. இப்படி பல நாட்கள் ஓடுகிறது. அங்கு ஒரு குங்கிலிய கலையனார் அப்படிங்கிற அடியார் அந்த ஊர்ல இருக்கிற பெரிய சிவபக்தர். அவர் என்ன செய்யறாருன்னா, தலை குனிந்திருக்கின்ற இறைவனை நிமிர்த்த வேண்டுமே என்று உள்ளார்ந்த அன்போடு பக்தியோடு வணங்கி அந்த தன்னுடைய கழுத்தில் அந்த பூமாலை சரத்தை கட்டி இறைவனுடைய விக்கிரகத்தை அந்த பூமாலை சரத்தை கட்டி பக்தியோடு அதை இழுக்கின்றார். அப்பொழுது அந்த விக்கிரகம் நிமிர்ந்து விடுகிறது என்று சொல்கின்றார்கள். நண்பர்களே, எப்பேற்பட்ட ஆணவத்துக்கும் எப்பேற்பட்ட அதிகாரத்துக்கும் எப்பேற்பட்ட வலிமைக்கும் இறைவன் அடிப்படை மாட்டார். அவர் அடிப்படைவது என்று சொன்னால் அது அன்புக்கு மட்டும்தான் அடிப்படைவார் ஒழிய வேறு எதுக்கும் அடிப்படை மாட்டார் என்று சொல்லி உலகத்திலே சிறந்த மார்க்கம் அது பக்தி மார்க்கம் தான். பக்தியால் தான் சிறந்த தொண்டினையே செய்ய முடியும் என்று கூறி அருமையான வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நந்தகுமார் அவர்கள் மிக அருமையான கருத்துக்களை எடுத்து சொன்னார். அன்பும் சிவமும் இரண்டு அல்ல, ஒன்றுதான். அன்பிடம் பொறாமை இல்லை, அன்பிடம் ஆணவம் இல்லை, அன்பிடம் கர்வம் இல்லை, அன்பிடம் பாசம் உண்டு, அன்பிடம் பொறுமை உண்டு. ஏனென்றால் அன்புதான் ஆண்டவன் என்ற ஒரு அருமையான கருத்தினை நமக்கு தந்திருக்கிறார். நேரம் போதாமையினால் நான் என்னுடைய உரையை சுருக்கிக் கொண்டு தொண்டுதான் சிறந்தது என்ற தலைப்பிலே திரு மகரிஷி அவர்களை தங்களுடைய கருத்துக்களை ஒரு 5 நிமிட நேரம் சுருக்கமாக சொல்லுமாறு அழைக்கிறேன். கோவில் சுடுகாடு கொல்பொடித்தோள் நல்லாடை தாயுமிழி தந்தையிலி தாம் தனியன் காணேடி தாயுமிழி தந்தையிலி தாம் தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கற்பழிக்கான் காணேடி. இந்த உலகம் இறைவனால் இயங்குகிறது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இன்றைய தினம் ஒரு அற்புதமான ஒரு திருநாள். தமிழகத்தில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலக நாடுகளிலே பல நாடுகளில் முருகப்பெருமானுக்கு ஒரு உகந்த நாளான இன்று சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. அருமையாக எதிரணியை சார்ந்தவர்கள் பேசினார்கள்.
அதே போல எதிரணியை சார்ந்தவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். நம்முடைய பேச்சாளர் துரைராஜ் அண்ணன் அவர்கள், நான் நடுவர் அவர்களை என்னுடைய மகிழுந்திலே அழைத்து வந்தேன் என்று. ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், தீர்ப்பு எந்த பக்கம் வரும் என்பதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் நடுவர் யாரிடத்தில் வந்திருக்கிறார்? எங்களுடைய எதிரணியை சார்ந்தவர்களிடத்தில் வந்திருக்கிறார். இத்தனை வாதம் வைத்தார்கள். பக்தி 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 என்று. பக்தி என்பது நாம் நினைப்பது, நம்முடைய எண்ணம். தொண்டு என்பது செயல் வடிவம். இதை யாரும் சொல்லவே இல்லை. மக்கள் சேவையே மகேசன் சேவை. யாரெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு தொண்டு செய்கிறார்களோ அது இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டிற்கு சமம் என்று பொருள்படும். எனவே தான் எங்கெல்லாம் பக்தி நிறைந்திருக்கிறதோ, எங்கெல்லாம் பக்தி ஆழமாக பதிந்திருக்கிறதோ அங்கெல்லாம் தொண்டு நிறைந்து காணப்படுகிறது. இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர்கள், மனைவி வேலைக்கு செல்வதில்லை, கணவன் மட்டும்தான் வேலைக்கு செல்கிறார். அந்த நாளிலே சென்றால் மட்டும்தான் அவர்களுக்கு ஊதியம். அப்படி ஒரு ஏழ்மையான ஒரு நிலை. ஆனால் அவர் சனி பகவானுடைய தீவிர பக்தனாக இருந்தார். தான் வேலை செய்து பெறக்கூடிய ஊதியத்திலே பாதி செலவினை எள்ளுக்கும் எண்ணெய்க்கும் செலவிடுகிறார்கள். இதை மனைவியால் பொறுக்க முடியவில்லை. நீங்கள் வாங்குகின்ற சொற்ப ஊதியத்தை வைத்து சனி பகவானுக்கு எல்லாம் சேவைகளை செய்து வந்தால் நாம் எப்படி வாழ்விலே முன்னேற முடியும்? கடிந்து கொள்கிறார், தினந்தோறும் கடிந்து கொள்கிறார். இருந்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை, சொற்பளவு ஊதியத்தை பெற்றுக்கொண்டு அதை சனி பகவானுக்கு உகந்த நாளான எள்ளும் எண்ணெயும் படைத்து இறைவனையே வணங்கி வருகின்ற மக்களுக்கெல்லாம் தொண்டு செய்து வந்தான் அந்த சாதாரண ஊழியர். ஒரு நாள் மனைவி கடிந்து சொல்லுகிறார், இனியும் நீ சனி பகவானுக்கு எதுவுமே செய்யக்கூடாது. உடனே இவன் சொல்றான், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா, ஏனென்றால் இந்த உலகத்திலே நமக்கு பெறக்கூடிய, நாம் அடையக்கூடிய மகிழ்ச்சியும் துன்பமும் சனி பகவானால் ஏற்படக்கூடியது. நமக்கு துயரத்தை தந்துவிடுகிறார் அப்படின்னு இவர் சொல்றார். அவர் சொல்வதை போலவே அடுத்த நாள் மனைவியால் படுக்கையிலிருந்து எந்திருக்க முடியல. ஏனென்றால் சனி பகவான் சோதனை செய்கிறார். இவன் மட்டுமே பெறக்கூடிய ஊழியத்தை வைத்து அந்த பணத்தை வைத்துக் கொண்டு தன்னுடைய குடும்பத்தை வழிவகுக்க முடியவில்லை, நெறிப்படுத்த முடியவில்லை. அடுத்ததாக சனி பகவான் தோன்றுகிறார். இவர்கள் முன்னாடி போறார். அவர்களுக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் தருகிறார். உடனே மனைவி தெரிந்து கொள்கிறார், நாம் எப்போதுமே இறைவனுக்கும் அடுத்தவர்களுக்கும் கொடுப்பது என்பது, தொண்டு செய்வது என்பது, அந்த பலன் நிச்சயமாக நம்மையே திரும்ப வந்து அடையும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றாக இருக்கிறது. எனவே நாம் தொண்டு என்பது, தொண்டின் மூலமாக மட்டும்தான் நாம் இறைவனை அடைய முடியுமே ஒழிய வெறும் பக்தி என்பது இறைவனை அடைவதற்கான வழி கிடையாது. ஏனென்றால் நம்முடைய துரைராஜ் அவர்களும் கூட வெறும் பக்தியால மட்டும் இங்க வரல, எவ்வளவு பிரச்சனையால வந்திருக்கிறார். அந்த பிரச்சனையை போக்குவதற்கு இது ஒரு களமாக அமைந்திருக்கிறது. அதே போல ஒரு நகை வியாபாரி, நல்ல ஒரு பொருள்படுகிற ஒரு கதை. ஒரு நகை வியாபாரி, செல்வம் வேணுங்கிற அளவுக்கு செல்வம் இருக்கிறது. ஆனால் யாருக்குமே எதையுமே செய்வது கிடையாது. ஆனால் லட்சுமி தேவிக்கு தினந்தோறும் 2 லட்டு பிரசாதமாக வைக்கிறார். அப்படி வைக்கிற போது லட்டுக்கு கொஞ்சம் விலை கூடுதலாகிறது. உடனே ஊழியரை கூப்பிட்டு, ஒரு லட்டுக்கு 5 ரூபா ஆச்சு, இனிமேல 2 வைக்க வேண்டாம், 1 வச்சா போதும் அப்படிங்கிறார். அதே போல இந்த நிகழ்வு போய்கொண்டிருக்கிறது. லட்சுமி தேவி நினைக்கிறாள், நான் இவனுக்கு போய் எல்லா செல்வத்தையும் கொடுத்து விட்டேனே, இவன் இப்படியான ஒரு எண்ணத்தை உடையவனாக இருக்கிறான், என்ன செய்வது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். அதே சமயத்தில் அந்த செல்வந்தர்கள் இடத்துல ஒரு சாதாரண பெண் உதவி கேட்டு வருகிறார். இவன் கடிந்து அழித்து விடுகிறார். சரி, என்ன செய்வது என்பது, லட்சுமி ஒரு மாறு வேடத்தில் செல்லுகிறார். ஒரு கரையை கடக்க வேண்டும்.
ஒரு கரையை கடப்பதற்கு ஒரு படகோட்டி அங்க இருக்கிறான். அந்த படகோட்டி ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவன். அந்த படகோட்டி கிட்ட சொல்றான், என்கிட்ட காசு இல்ல, என்னை அக்கறைக்கு போய் என்னை விட முடியுமா அப்படின்னு கேட்கிறான். இருந்தாலும் இவன் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற, என்ன இப்படி சொல்ற அப்படின்ட்டு, ஏமா நீ வேற காசு இல்லைங்கிறிய, பரவாயில்ல உன்னை போய் அந்த கரையில போய் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறான். இவன் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். உடனே லட்சுமி தேவி செல்கிறார். இவனுடைய சாதாரண படகு தங்க படகாக மாறுகிறது. ஒரே அதிசயம், என்ன தங்க படகாக மாறிவிட்டது? இவன் வீட்டுக்கு செல்லுகிற போது வீடு நிறைய வெறும் தங்கமாக இருக்கிறது. அப்போ செல்வம் இருந்தும் கொடுக்க மனமில்லாதவன், செல்வம் இருந்தும் கூட எந்தவித பயனும் கிடையாது. எதுவுமே இல்லைன்னா கூட அந்த பெண் இந்த கரையை கடக்க வேண்டும், என்னிடத்துல காசு இல்லை அப்படின்னு சொல்றாளே, நான் ஒரு உதவி செய்கிறேன் என்று என்ன பார் அந்த படகோட்டி. இப்படிப்பட்ட துண்டுதான் இறைவனிடத்திலே நம்மை சேர்க்கும் என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இறைவனை அடைய ஒரே வழிதான், அன்பு வேண்டும், பக்தி வேண்டும். ஆனால் அந்த பக்தி தொண்டின் மூலமாகத்தான் மக்களை சென்று சேர்கிறது. நாம் இறைவனை அடையக்கூடிய வழியும் அதுவே என்பதை கூறி ஒரு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பர்களே, மகரிஷி ஒரு அருமையான கருத்தை எடுத்து தந்திருக்கிறார். நடமாடும் கோயில் படமாடும் கோயில் என்ற ஒரு பாடலை எடுத்து அவர் அடிக்க தந்திருக்கிறார். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. யார் நாம் மக்களுக்கு தொண்டு செய்கிறோமோ அது நாம் ஆண்டவனுக்கு செய்த தொண்டாக ஒரு அருமையான கருத்தை தந்திருக்கிறார். நேரம் போதாத காரணத்தினால் நான் அடுத்ததாக சமூக ஆர்வலர் திருமதி வள்ளி ரமேஷ் அவர்களை சுருக்கமாக பேசுமாறு கேட்கிறேன். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதே உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. பல்லக விளக்காக மலை மீது அன்னமலை இன்று மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சத்தையே ஈர்க்கும் விதமாக முருகப்பெருமான் இங்கே அமர்ந்திருக்கின்றார். இந்த பட்டிமன்றம் இந்த தைப்பூச சிறப்பு தினத்திலே இங்கு நடைபெறுகிறது என்றால், முருகன் பெருமான் இந்த தமிழை காது குளிர கேட்பதற்காக ஆசைப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு உணர்வோடு இங்கே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த வாய்ப்பை அளித்த இந்த கோயில் கமிட்டியார் மற்றும் சுவாமிஜி அனைவருக்கும் மிக்க நன்றியினை பட்டிமன்றத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைப்பு என்னன்னா, இறைவன் கிட்ட போறதுக்கு, இறைவனை எளிதா அடைகிறதுக்கு பக்தி சிறந்த நெறியா, தொண்டு சிறந்த நெறியா? இப்போ இவ்வளவு நேரம் பேசுனது எல்லாமே ஸ்டோரி டெல்லிங் மாதிரி, ரைட்டு? என்னென்ன கதையை எங்கெங்கிருந்து எப்படி எடுத்துட்டு வந்தா எல்லாத்துக்கும் புரியுமோ அந்த மாதிரி ரொம்ப அற்புதமா இது ஒரு ஞான தேடல் தான். இங்க எல்லாருமே உட்கார்ந்து இருக்கோம், யாருக்கும் இப்ப பசிக்காது, யாருக்கும் தாகம் எடுக்காது, ஏன்னா செவிக்கு உடல் இருக்குது இல்லையா? அதனால அருமையான வாய்ப்பு இந்த மாதிரி அமைச்சு கொடுத்து நம்ம கேட்கறதுங்கிறது ஒரு வரப்பிரசாதம். ஆனா உண்மையிலேயே பக்தி நெறிங்கிறது அற்புதமா நம்ம பக்தி அடியில சொன்ன மாதிரி இறைவன் மீது நாம வைத்திருக்கின்ற அன்புதான். அந்த அன்பு இறைவனை அடையணும்ன்ற அந்த அன்புதான். அதற்காகத்தான் இந்த மனுஷ ஜென்மமே. தொண்டு நெறியில நீங்க வந்தா கூட இந்த மனித பிறவிய 86 லட்சம் ஜீவராசிகளை தாண்டி நம்ம ஏன் இன்னைக்கு ஒரு இறுதியான ஒரு பிறப்பா நம்ம வந்திருக்கோம், நமக்கு ஆண்டவன் கொடுத்திருக்காரு இந்த அரிய பிறப்பேனா இறைவனை பக்தி பண்ணி அடையிறதுக்கு தான். இதை நம்ம முழுசா நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப அந்த பக்தி நெறிங்கிறது நம்மள நெறிப்படுத்துது. அந்த மார்க்கம் நம்மள ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் சேர்த்துது. அந்த ஒழுக்கமும் நல்ல பண்புகளும் வளரும் போதுதான் அதுல ஒரு பண்பு தான் தொண்டு செய்யறது.
பிறருக்கு உதவுறது அப்படிங்கிறது அது ஒரு பண்பு. உதவுறது ஒரு பண்பு, இன்னொருத்தருக்கு ஒரு உபத்திரவு செய்யாம இருக்கிறதும் ஒரு பண்பு. இந்த மாதிரி 1000 பண்பு இருக்கு. ஆனா ஒரு பண்பு தான் தொண்டு. அந்த ஒரு பண்பு சிறந்த பண்பு. அந்த தொண்டை கொடுக்கறது இந்த பக்தி நெறிதான். இப்ப நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி இவ்வளவு இயற்கை வளங்களை கொடுத்து நம்ம சுவாசிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆக்சிஜன் இல்லைங்கிற பிரச்சனையை நம்ம எல்லாரும் கேட்கிறோம். யாரை பார்த்தாலும் ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிருச்சு, ஆக்சிமீட்டர் எல்லாரும் வீட்லயும் வச்சிருக்கிறோம். ஏன்னா இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தெரியும். ஆனா எத்தனை ஜென்மம் எத்தனை பேருக்கு வந்து பிறந்து எத்தனை காலமா இந்த பிரபஞ்சம் இயக்கிட்டு இருந்தாலும் இத்தனை பேருக்கு ஆக்சிஜன் கொடுக்குற இந்த சக்தியை இந்த இயற்கையை இந்த இறைவன் கொடுத்திருக்காரு அப்படிங்கறத நம்ம உணரும் போது அது பக்தியால உணர முடியுமா, தொண்டால உணர முடியுமா? அந்த பக்தியால உணர்ந்து அந்த இறைவனை அடையிறதுக்காக தொண்டு செஞ்சாவது நம்ம அடையலாம். அப்ப எது அது நன்றியின் வெளிப்பாடு. இறைவன் நமக்கு கொடுத்ததை நம்ம மனசார நன்றியா நினைக்கிறதுனால அதை நம்ம நன்றி உணர்வோடு இருக்கிறதுனால அந்த மனப்பான்மை நமக்கு வருது. இப்ப எளிமையா இப்ப நேரம் இல்லாத காரணத்தினால நான் சுருக்கமா இந்த விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். பக்தி நெறி அப்படிங்கிறது இல்லாம வெறும் தொண்டு ஆற்ற முடியவே முடியாது. பக்தியில இருக்கிறவங்க மட்டும்தான் தன்னுடைய சுய தேவைகளையும் நிறைவேற்றி தன்னுடைய சுய ஒழுக்கத்தையும் நிறைவேற்றி அடுத்தவங்களுக்கான தொண்டு செய்யறதுக்கான பணிக்குள்ள அவங்க செல்ல முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 9 விதமான பக்தி வழிகள் இருக்கு. 9 விதமா நம்ம இறைவனை அடையலாம் பக்தியில. எப்படின்னா முதல்ல இந்த மாதிரி கேட்கறது, நல்ல விஷயங்களை, சத்சங்கங்களை, சொற்பொழிவை, ஆன்மீக நிகழ்ச்சிகளை, நல்ல ஒரு விஷயங்களை நம்ம கேட்கறது. இந்த காது கொடுத்து கேட்கறது இருக்கு இல்லையா, நமக்கு எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல, இறைவன் பாருங்க எளிதா நம்மளை அடையிறதுக்கு அது கேட்கிற திறமையை கொடுத்திருக்காரு. அது கேட்கிற சக்தி மூலியமா கூட நம்ம பகவான் அடைஞ்சிடலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம கீர்த்தனம் பாடுறோம் இல்லையா, இசை பாடுறோம், பஜனை பாடுறோம், சங்கீதம் பாடுறோம். அப்போ கேட்க முடியறவங்களுக்கு கொஞ்சம் பேர் கேட்டாவது நீங்க இறைவன் அடைஞ்சுக்கோங்க. இன்னும் சில பேர் நீங்க கீர்த்தனைகளா பாடி பகவானை அகம் குளிர வச்சு நீங்க நாமமா பாடி நீங்க அந்த வழியை நீங்க சேர்ந்துக்கோங்க. அதாவது மூணாவது வகையா என்ன சொல்றாங்க அப்படின்னா நாமமா சொல்றது, ஸ்மரணம், மந்திரம் ஜெயிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா. சிலர் மணி வச்சு செய்வாங்க, சிலர் மனசுக்குள்ளேயே செய்வாங்க. ஓம் நம சிவாயா, அரோகரா, வெற்றி வேலா, முருகா, நமக்கு என்ன இஷ்ட தெய்வமோ, நமக்கு என்ன தோணுதோ அந்த நாமஸ்மரணம் செஞ்சு 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 கூட நம்ம இறைவனை ஒரு ரூட்ல போலாம். அப்படி நாலாவதா பாத்தீங்கன்னா பாத சேவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாத சேவனத்துலதான் இப்ப அவர் சொன்ன மாதிரி லட்சுமி தேவிக்கு செய்யறதாகட்டும், சனீஸ்வர பகவானுக்கு செய்யறதாகட்டும், மக்களுக்கு மகேசன் சேவையே மக்கள் சேவையை மகேசன் சேவையை செய்யறதாகட்டும், இந்த இறைவனுடைய பாதத்துக்கு செய்யறதா நினைச்சு நம்ம சேவனம் செய்யறதுதான் அந்த பாத சேவனம்ங்கிற 4வது வித பக்தி. அப்போ இந்த 4வது வித பக்தியில நம்ம தொண்டு ஒரு பார்த்து அந்த ஒரு வகையா அதையும் நம்ம எடுத்துட்டு போலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா அர்ச்சனம். இதெல்லாம் செய்ய தெரியலனாலும் கூட பரவாயில்ல, கோயிலுக்கு நம்ம தவறாம போய் தேங்காய் உடைச்சு மலர் மாலை கொடுத்து இல்ல அர்ச்சனை செஞ்சு இல்ல பாலாபிஷேகம் பண்ணி அது ஒரு வித பக்தி. அப்படியும் நீங்க செய்யலாம். ஆப்ஷன்ஸ், இவ்வளோ ஆப்ஷன்ஸ் நமக்கு ஆண்டவன் கொடுத்திருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா வந்தனம் சொல்லி நம்ம அந்த நன்றி உணர்வை மறக்காம இறைவனே என்னை ஊனம் இல்லாம படைச்சிருக்க, எனக்கு தேவையான உணவு இருப்பிடம் இவ்வளவு கொடுத்திருக்க, இத்தனை நல்ல மனுஷர்களை கொடுத்திருக்க, இதெல்லாம் நினைச்சு பார்க்கிற நல்ல நெஞ்சத்தை கொடுத்திருக்க, இந்த ஆண்டவனே எனக்கு இந்த ஜென்மத்துல இவ்வளவு எனக்கு என் மீது கருணை காட்டுறியேன்னு மனசுக்குள்ள அந்த நன்றி உணர்வை நினைக்கிறது அது ஒரு வித பக்தி. அதே மாதிரி சாக்கிய பக்தி அப்படின்வாங்க. அது எப்படின்னா ஆண்டவரையே கூட நண்பரா பாவிக்கலாம், ஃப்ரெண்டா நினைச்சு பேசலாம், குழந்தையா நினைச்சு பேசலாம். பெரிய சொற்பொழிவு செய்ய முடியும், தட்டிட்டே இருக்கிறதுனால எதுவும் பேச முடியல. அந்த மாதிரி அப்படி கூட அந்த பக்தியில ஆண்டவனை அடையலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா தாசியம்னு சொல்லி அந்த சேவை செய்யறது, மனப்பூர்வமா சேவை செய்யறது. அப்போ 2 இடத்துல பாத சேவனம்னு இறைவனுக்கு தொண்டாற்றுறதும் தாசியம்னு சொல்லி மக்களுக்கு தொண்டாற்றுறதுன்னு 9 வித பக்தியில 2 இடத்துல தொண்டு மார்க்கத்தையும் உள்ள ஈடுபடுத்திதான் இந்த பக்தி நெறி உட்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக கடைசியாக ஆத்ம நிவேதனம்.
இந்த ஆத்ம நிவேதனம்ங்கிற நிலைமையில தான் நாங்கிறது நான் இல்ல, நான் ஒரு ஆத்மா, ஆண்டவனால் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன், என்னுடைய அகங்காரம் என்னுடைய விஷயம் இதெல்லாம் என்னோடது கிடையாது, ஆண்டவா நான் முழுவதுமே உடல் பொருள் ஆவி எல்லாம் உனக்கே சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைகிறது தான் ஆத்ம நிவேதனம். இப்படி 9 வித பக்தி மார்க்கத்துல பாத சேவனம்னு சொல்ற மக்கள் சேவையும், அதே மாதிரி நம்ம ஆண்டவனுக்கு செய்யக்கூடிய இறை சேவையும் தொண்டா வந்து 2 வழியா வந்திருக்கு. அதனால பக்தி இல்லாத தொண்டு என்னைக்குமே நிலைச்சு நிக்காது, தொடர்ந்து வராது. நான் என்கிற அகம்பாவத்தை மட்டுமே கொடுக்கும். ஒண்ணு செஞ்சுட்டு அதை நான் தான் செஞ்சேன்னு சொன்னா நீங்க தொண்டாற்றி எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த நான் என்கிற எண்ணத்தை விட்டு கொடுத்து சரணாகதி அடையணும்னா பக்தி மார்க்கம் மட்டும்தான். 9 வித பக்தியில 2ல தொண்டு வர்றதை மட்டும் வச்சுக்கிட்டு தொண்டுல தான் இறைவனை அடைய முடியும் நினைச்சிடாதீங்க. நீங்க ஒரு மிச்சம் இருக்கிற 9 வித பக்தியுமே அந்த தொண்டும் கூட ஒரு வித பக்தி நெறிதான். ஆணித்தரமா சொல்றேன், உண்மையான இந்த சிறப்பான 9 வித பக்திகள்ல எதையாவது ஒன்றை ஒழுங்கா கடைபிடிங்க, இறைவனை கட்டாயமா அடைஞ்சிருவீங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அம்மையார் நம்மை மிரட்டுகிறார், ஆனால் அருமையான கருத்துக்களை எடுத்து சொன்னார். நேரம் போதாத காரணத்தினால் இறுதியாக பேராசிரியர், அவர் கல்லூரி பேராசிரியர், அவர் பேச நிரப்ப நேரம் கொடுத்திருக்க வேண்டும். நேரம் இல்லாத காரணத்தினால் சுருக்கமாக ஒரு 5 நிமிடத்தில் முடிக்குமாறு சுனில் ஜோகி அவர்களை பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். உணவு கூடத்திற்கு அருகே TN 43D 1994 என்ற வாகனம் இடையூறாக நிற்கிறது. அதே போன்று TN 37BM 7346, அது என்னுடைய வண்டி, TN 43J 2473 என்று சொல்லக்கூடிய அந்த வாகனத்தையும் அப்புறப்படுத்தும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். கேத்தப்பாவின் பாதங்களை வணங்கி, குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகன் இருக்கும் இடம், இந்த குன்றிற்கு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற இந்த வாய்ப்பை அளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்கள் வள்ளி அக்கா பேசிக் கொண்டிருக்கும் போது மணி இல்லை என்றாலும் காரினுடைய சாவியை நாவாக வைத்து இந்த கோப்பையை மணியாக வைத்து அடித்துக் கொண்டு இருந்தார். பக்தியை பற்றி பேசினார் நம்முடைய வள்ளி அக்கா. பக்தி போதும், இன்னும் அத்தனை பேருக்கும் பசிக்கும். பக்தி நிற்பது தொண்டில் தான், அன்னதானத்திற்கு நேரமாக ஆகிவிட்டது என்பதை தொடர்ந்து வலியுறுத்தும் போதே இந்த பட்டிமன்றத்தினுடைய முடிவை ஐயா அறிவித்து விட்டார். ஆகவே தொடக்கத்தில் ஐயா அவர்கள் சொன்னார், இன்றைக்கு தைப்பூசம் எதனால் கொண்டாடுகிறோம் என்று. அதில் ஒன்றை விட்டுவிட்டார், ஒன்றை அல்ல 2ஐ விட்டுவிட்டார். நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், முருகனுக்கும் விநாயகருக்கும் ஒரு போட்டி வைத்தார்கள், உலகத்தை சுற்றி வர. அந்த உலகத்தை சுற்றி வர வேண்டும் என்று சொல்லும் போது நமக்கெல்லாம் தெரிந்த கதை தான். அந்த கதையை சொல்லி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. கதையை சொன்னால் நம் வள்ளியாக்காக்கு வேறு கோபம் வரும். அதனால் மிக சுருக்கமாக சொல்கிறேன். முருகனுக்கு ஞானப்பழம் தரவில்லை என்கிற அந்த கோபத்தில் அவர் தண்டாயுத பாணியாக பழனியில் அமர்ந்தார். இங்கு அன்னமலையில் அமர்ந்திருக்கின்ற முருகனும் ஒரு தண்டாயுத பாணியாக அமர்ந்தவரே. அன்றைக்கு விநாயகர் முருகனுக்கு இந்த பழத்தில் பாதி இந்தா என்ற ஒரு தொண்டை செய்திருந்தால் முருகனுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இன்னொன்று, ஐயா உங்களுக்கெல்லாம் தெரியும், வள்ளலார் தொண்டுதான் பக்தி என்று இந்த உலகத்திற்கு கண்டு சொன்ன அந்த பெருமகனார் ஜோதியோடு கலந்த தினம் இன்றுதான். அவர் அன்றைக்கு சொன்னார், நண்பர்களே, 2 கூறுகளை மனிதனால் வெல்ல முடியாது. ஒன்று பசி, இன்னொன்று தூக்கம். அது 2ஐயும் மனிதனால் வெல்ல முடியாது. அந்த 2ஐயும் யார் ஒருவன் வெல்கிறானோ அவன் கடவுள் என்கிற நிலையை அடைவான், ஞானி என்கிற ஒரு நிலையை அடைவான். அதனால் வள்ளலார் பெருமகனார் செய்தார். அவருடைய சத்திய தர்மசாலையிலே வடலூரிலே
அணையாத நெருப்பு, எப்பொழுது வந்தாலும் அந்த நெருப்பு அணைந்ததில்லை. அத்தனை பேருக்கும் அன்னதானம் அளித்தார். அந்த வகையிலே நீலகிரியினுடைய அணையா நெருப்பு இந்த அன்னமலை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். இந்த அன்னமலை பக்திக்கான இடமாக இருந்திருந்தால் இந்த கோயிலிலே தைப்பூசத்திலே ஒரு பூசை நடந்து முடித்திருப்பார்கள். இந்த அன்னமலை அன்னதானத்திற்குரிய இடமாக இருப்பதால் மட்டும்தான், தொண்டிற்கான இடமாக இருப்பதால் மட்டும்தான் அது இன்றைக்கும் நிலைத்திருக்கின்றது. இந்த அன்னமலை என்கிற பெயரின் காரணமே தொண்டுதான். அதை மறந்துவிடக் கூடாது என்பதையும் நான் முதலில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததாக அனைவரும் சொன்னார்கள், பக்தி மனிதனை இறைவன் பால் சேர்ப்பது, ஆனால் தொண்டு இறைவனை மனிதன் பால் சேர்ப்பது. அதற்கு மிக சிறந்த உதாரணம் நான் புராணங்களில் இருந்து சொல்ல போவதில்லை, இங்கு இருக்கின்ற நம்முடைய கிருஷ்ண ஐயாவே சாட்சி. அவர் இந்த தொண்டை செய்யாமல் இருந்திருந்தால் இந்த அன்னமலையும் இல்லை, இங்கு அத்தனை பேரும் அமர்ந்து பட்டிமன்றத்தை கேட்கின்ற நிலையும் இல்லை. அதனும் தாண்டி ஐயா பக்திக்காக அல்ல, தொண்டு இங்கு வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் ஏதோ இங்கு பூசையை மட்டும் வைத்து முடிக்காமல் இந்த பட்டிமன்றத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே பக்தியை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் தொண்டால் பக்தியை கண்ணால் பார்க்கலாம். அதை நாம் மறக்க கூடாது. நிறைய பேசினார்கள், நேரத்தினுடைய அருமை கருதி மிக சுருக்கமாக நான் சொல்கிறேன். நம்முடைய நீலகிரியில் உங்களுக்கு தெரியும், நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு முதுமொழி தான், வெறுத்து பந்தமாக வெக்கைய கொடோ, அறுத்து பந்தமாக அன்னவ கொடோ. வெறுத்து வந்தவனுக்கு, விரைத்து வந்தவனுக்கு வெக்கையையும், பசியோடு வந்தவனுக்கு உணவையும் அளிப்பதுதான் இறைநிலையை அடைவதற்கான மிக சிறந்த வழி. அதை வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்து